Hey everyone, this is Sara. எங்கே ட்ரெயினில் தொங்கி பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்றைக்கி பெங்களூர் போயிட்டுருக்கேன். அண்ட் எஸ், இன்றைக்கி நான் பெங்களூர் எக்ஸ்ப்ளோர் பண்ண ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இது வந்துட்டு கேஎஸ்ஆர் ரயில்வே ஸ்டேஷன். அண்ட் இது வந்து இந்த பேசேஜ் என்னென்னா மெட்ரோ ஸ்டேஷன் போக வேண்டிய ஒரு பேசேஜ். இங்கே வந்து நான் மெட்ரோக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நாங்கள் மெட்ரோ ஏறி நாங்கள் போக வேண்டிய டெஸ்டினேஷன் வந்து ரீச் பண்ணியாச்சு. இந்த ஏரியா பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து சம்பங்கி ராமநகரா. அதாவது நாங்கள் இங்கே ஏன் வந்திருக்கோம் அப்படின்னா, ஸ்ரீ சாமராஜேந்திர பார்க், அதாவது அதை கப்பன் பார்க் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த ஒரு பார்க்கை பார்க்க தான் நாங்கள் இங்கே வந்தோம். பெங்களூரில் கொஞ்சம் ஃபேமஸான பிளேசஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பார்க்கும் அதில் ஒன்றா இருக்கும். நீங்கள் க்ரீனரி எல்லாம் ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து வரலாம். இது வந்து என்னோடய ஃபேவரட் பாதாம் ஷேக். அண்ட் இது வந்து நான் குடிச்சிட்ருக்கேன் இப்போது. இது இன்சைட் த பார்க். அண்ட் நான் ஏன் இப்படி நடந்து வரேன்னா, ரீல்ஸ்க்காக எடுத்த ஒரு குட்டி வீடியோ. அண்ட் இந்த பெஞ்ச் கிட்ட நான் வந்து ஒரு குட்டி ஃபோட்டோ ஷூட் பண்ணேன். இங்கே ஃபோட்டோ ஷூட்ஸ்க்கான நிறைய பிளேசஸ் இருக்கும். இது வந்துட்டு லைப்ரரி இந்த பார்க்குள்ளேயே இருக்கும். நீங்கள் புக்ஸில் வர இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ் வந்து நீங்கள் வந்துட்டு விசிட் பண்ணலாம். அண்ட் அதுக்கடுத்து இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து விதான சௌதா, அதாவது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் ஹவுஸ். இது எங்கே இருக்குது அப்படின்னா, பிஹைண்ட் த பார்க் தான். இது பார்க்க அப்படியே ராயல் லுக்கில் ஒரு அரண்மனை ஃபீலே தரும். அண்ட் அதுக்கடுத்து நாங்கள்லாம் பசிக்குது அப்படின்ட்டு மெஜஸ்டிக் வந்து கொஞ்சம் சாப்பிட்டோம். இது வந்துட்டு லூலு மால். பெங்களூரில் இது கொஞ்சம் பெரிய மால் அப்படின்ட்டு நாங்கள் சொல்லலாம். இது வந்துட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மெஜஸ்டிக்லேருந்து அரௌண்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ஸில் தான் இது இருக்கும். நீங்கள் கிட்ஸ் எல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் இங்கே நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நிறையவே இருக்கும். இந்த ரப்பர் பொம்மை மாதிரி தான். அண்ட் அதுக்கப்புறம் இது வந்துட்டு மாலுக்கு வெளியே நீங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இங்கே இந்த மாதிரி நிறைய உட்காரதுக்கான பிளேசஸ் இருக்கும். அண்ட் இது வந்துட்டு நாங்கள் இங்கே சன்செட் பார்த்தோம். இங்கேருந்து வியூ வந்து சூப்பராக இருந்துச்சு ஈவினிங்கில். அண்ட் இங்கே வெளியே நிறைய ஸ்நாக்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். எஸ்பெஷலி இங்கே ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்கும். அந்த கடையில் மட்டும் மிஸ் பண்ணாமல் ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க. பிகாஸ் எல்லாமே நேச்சுரல் ஃப்ரூட்ஸில் செஞ்சது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் அவ்வளோதாங்க, எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இன்றைக்கி நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். நீங்களும் இந்த பிளேஸஸ்க்கெல்லாம் வந்தால் இன்னும் என்ஜாய் பண்ணலாம். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் டுடே. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கிற வரைக்கும் பை பை ஃப்ரம் சாரா.